முஸ்லிம் மக்கள் இந்த தேர்தலின் வெற்றிகளை கொண்டாடும் போது மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என நல்லாட்சிக்கான மக்கள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் இந்த தேர்தல் வெற்றிகளை கொண்டாடுகிற போது நடத்துகிற போது மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இதை மீண்டும் ஒரு அடுத்த பெரும்பான்மை சமூகங்களுக்கு எரிச்சலூட்டுகிற வகையில் வெறுப்பூட்டுகிற வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்ற செய்தியையும் சொல்லுகிறது. எனவேதான் இந்த பிரதேசத்தில் கூட வழமையான தேர்தல் கொண்டாட்டங்களுக்கு பதிலாக மக்களை அழைத்து அவர்களுக்கு சமாதானமான முறையில் ஒரு சந்தோஷத்தை பயன் கொள்ளக்கூடிய முறையிலே நாங்கள் அந்த வெற்றி கொண்டாட்டங்களை விருந்து பிரச்சாரமாக சந்திப்புகளாக கூட்டங்களாக நடத்தி முடித்திருக்கிறோம். எதிர்வரும் காலங்களிலே நல்லாட்சியை ஏற்படுத்துகிற இந்த வேலை திட்டம் எவ்வளவு தூரம் சிரமமாக நடக்கிறது என்பது நாங்கள் கண்ணிகரமாக இருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னர் ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை இந்த பொது எதிரணி வேட்பாளரிடம் ஏனையவரிடம் நான் கொடுத்திருந்தோம். அது தொடர்பான கலந்துரையாடல்களை நாங்கள் தீவிரப்படுத்த உத்தேசித்துள்ளோம். முக்கியமான ஒன்றுதான் இந்த தேர்தல் திருத்த சட்டம் தொடர்பான இறுதி நிலைப்பாடு இன்னும் வெட்டப்படவில்லை. எனவே அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான பங்களிப்புகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். அந்த விஷயங்களை வருங்காலத்தில் நாங்கள் செய்வதற்கு உத்தேசித்திருக்கிறோம். கடந்த 5 வருடங்களில் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த இனவாத அரசியலுக்கு எதிரான குரலாகத்தான் மக்கள் நானே வழங்கியிருக்கிறார்கள். சமூகத்துக்கும் நாட்டுக்கும் தேசிய நலன்களுக்கு விரோதமான அரசியலுக்கு எதிரான ஆணையாகவும் என்னை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். ஆனால் இன்று இந்த முடிவுகளை வித்தியாசமான முறைகள் அர்த்தப்படுத்தி ஒவ்வொருவரும் தமக்கு சாதகமாக தமது அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது அபாயம் இருக்கிறது.